மயிலோட தங்கச்சி சுடரை பொண்ணு பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பாக்கியத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. என்னம்மா பாக்கியம்மா, நாங்கள் இன்னும் 2 நாள் கழித்து வர்ற வெள்ளிக்கிழமை வந்து உங்கள் பொண்ணு சுடரையும் எங்கள் பையன் குமரனுக்கு முடிவு பண்ணிக்கலாம் தானே, உறுதி வார்த்தை அன்னைக்கே எல்லாம் சொந்த பந்தத்தை கூட்டிகிட்டு வந்து முடிச்சுக்கலாம் தானே அப்படின்னு கேட்க, உடனே பாக்கியமோ அப்படிங்களா, சந்தோஷங்க சந்தோஷம், எங்கள் பிள்ளையோட ஜாதகத்தை வாங்கிட்டு போனவங்க இன்னும் ஒன்றுமே பேசலையேன்னு இன்னைக்கு தாங்க என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன். ஆனால் சரி சரி சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்கீங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதே சமயம் அங்கே பக்கத்தில் நிற்கிற சுடரும் மயிலும் என்ன என்றைக்குமே இல்லாமல் அம்மா என்னமோ சந்தோஷமாக ஒருத்தர்கிட்ட வழிய ஃபோனில் பேசுது அப்படின்னு சுடர் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மா யார்கிட்டம்மா ஃபோனில் பேசினேன் அப்படின்னு கேட்கும் பொழுது உடனே பாக்கியம் சொல்கிறாங்க, என்னடி என்ன உனக்கு தான், அடுத்தது உன்னையும் இந்த வீட்டை விட்டு இடத்த காலி பண்ணாதான் நானும் உங்கள் அப்பனும் வேலை ஏதோ கொஞ்சம் கஞ்சியாவது குடிக்க முடியும், உங்கள் 2 பேர்த்தையும் இந்த வீட்டில் வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் திண்டாடுறது இதோட போதும் அப்படின்னு சொல்ல, உடனே சுடர் சொல்கிறாங்க, அம்மா என்னம்மா பேசுகிற, என்ன குமரன் வீட்டில் நாளை மறுநாள் அக்கா இப்படி இருக்கும்போது எப்படிம்மா முடியும், அதுவும் சே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க அவங்க அம்மா பாக்கியத்துக்கிட்ட. உடனே பாக்கியம் சொல்கிறாங்க, ஏய் சுடரே, மயிலே இப்படி வாளா வெட்டியா வந்து இங்கே இருக்கிறாங்கிற விஷயத்த நாங்கள் இன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லலடி, நீ ஒன்றும் அந்த குமரன் தம்பிக்கிட்ட உளறி வைக்கல தானே அப்படின்னு சுடர்கிட்டையும் கேட்க, உடனே சுடர் சொல்கிறாங்க, அம்மா என்னம்மா நீ பேசுகிற, அக்காவை இப்படி ஒரு சூழ்நிலையில் வச்சுட்டு எனக்கு ஒன்றும் கல்யாணமே வேண்டாம், திரும்பவும் அக்கா சரவணன் மாமா கூட சேர்ந்து வாழ்ந்ததுக்கு அப்புறமா எங்கள் கல்யாணத்தை பற்றி அதுக்கப்புறம் பேசிக்கலாமா, இப்போவே நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்னும் 1 மாதம் 2 மாதம் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அங்கே சுடர். உடனே பாக்கியமோ, வாயை மூட்ரி தயவு செஞ்சு, இப்போ தானே சொன்னேன் எங்கள் தலையில் பாரத்தை வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் நடந்துக்கிட்டு இருக்கோம், அதனால் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் மயிலுக்கிட்ட போய், உன்னால தானே உன் தங்கச்சி வாழ்க்கையும் இப்படி கேட்டு சின்ன பின்னமாயிரும் போல, எப்படியோ உனக்கு தான் வாழ்கிறதுக்கு கையில் ஆகலை, அங்கேருந்து இங்கே வந்து உட்காந்துட்ருக்க, ஆனால் உன் தங்கச்சி சுடருக்கு நல்ல வாழ்க்கை, அவளை பார்த்த அந்த பையன் குமரன் அவங்க வீட்டில் போய் பேசி இங்கே பொண்ணு கேட்குற அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அதனால் அவள் வாழ்க்கையிலையும் மண்ணலி போட்டுறாதம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கிட்ட பாக்கியம் பேச, மயில் தேம்பி அழுகிறாங்க. உடனே பாக்கியம், பாத்தியா உன்னோட அழுமூஞ்சித்தனத்தை, மறுபடியும் ஒரு நல்ல காரியத்தை பேசும்போது இப்போவும் அழுது கெடுக்கிறதுக்கு பார்க்குற தரிசனம் பிடிச்சவ அப்படின்னு சொல்லிட்டு சுடரோட அம்மா பாக்கியம் அடிக்கிறாங்க தங்கமயில. உடனே பக்கத்தில் நிற்கிற மாணிக்கம் சொல்கிறாரு, பாக்கியா தயவு செஞ்சு பாவம் மயில், அவள் என்ன பண்ணுவா, நாம் பண்ண தப்புனால தானே அவள் இங்கே வந்து இருக்கா அப்படின்னு. உடனே பாக்கியம் சொல்கிறாங்க, யோ நீ கொஞ்சம் வாயை மூடுறியா, நாம் பண்ண தப்புன்னு சொல்லாத, நீ பண்ணின தப்புன்னு சொல்லு, நான் எப்படியோ உனக்கு 2 பிள்ளைங்களை பெற்று நான் 3 வேளை சோறு போட்டு எப்படியோ வளர்த்துட்டேன், அதுங்களை கட்டி கொடுக்கறதுக்கு உனக்கும் கையில் ஆகலை, அதனால் நான் பொய் சொல்லி எப்படியோ சமாளித்து கட்டி கொடுத்தா இந்த கழுதைக்கு அங்கே வாழ்கிறதுக்கு கையில் ஆகலை, இதுக்கும் மேலே இவளுக்கு நான் என்ன வாழ்க்கையில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், அதான் சொல்கிறேன், என் பெரிய புள்ள செத்து போச்சுன்னு நான் நினச்சிக்கிறேன், ஆனால் தயவு செஞ்சு அம்மாடி இந்த சின்ன புள்ள வாழ்க்கையிலையும் மண்ணலி போட்டுறாத, அதைத்தான் தெய்வமே உன்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு பத்திரகாலம் மாதிரி ஆட்டம் போடுறாங்க அங்கே பாகியம். சுடர் சொல்கிறாங்க, அம்மா சரிம்மா, அதுக்கு வேண்டி அக்காவை இங்கே என்ன பண்ணுவா, அவங்க வர்றப்ப எங்கள் மாமா எங்கேன்னு கேட்பாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க, மூத்த பொண்ணு இருக்கா, மூத்த பொண்ணோட மாப்பிள்ளை எங்கேன்னு கேட்பாங்க, அதுக்கெல்லாம் நீயும் அப்பாவும் என்னம்மா பதில் சொல்ல முடியும், அவங்க வீட்டு ஆளுங்க எங்கேன்னு கேட்பாங்க, யாருமே வரலங்கும் போது நீ என்னம்மா சொல்ல முடியும் அப்படின்னு சுடரும் கேட்க, உடனே பாகியம் சொல்கிறாங்க, அது என்னோட பாடுடி, என் மூத்த புள்ள செத்து போயிட்டான்னு கூட நான் சொல்லுவேனா இருக்கும், அதை பற்றி உன்கிட்ட என்ன நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச, உடனே சுடர் சொல்கிறாங்க, அம்மா மறுபடியும் ஏதாவது பொய் சொல்லி என்னோட வாழ்க்கையிலையும் விளையாடுற விளையாட்டை ஆரம்பிச்சிடாதம்மா, என்னால் முடியாதுமா, தயவு செஞ்சு எனக்கு இப்போ கல்யாணமே வேண்டாம், யார் என்ன எங்கே பார்த்து பொண்ணு கேட்டாலும் அப்படின்னு சொல்ல, உடனே பாகியம், என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒன்றும் பொட்டி கடை நடத்தலை, அவங்க வீட்டில் 6-7 பசங்க, என்னமோ குட்டி போட்ட மாதிரி நிறையா எல்லாம் இல்லை, அவங்க ஒரே ஒரு பையன், அதுவும் பெரிய கோடீஸ்வர வீட்டு புள்ள, அந்த புள்ள எங்கேயோ உன்னை பார்த்து உன்னை பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி அவங்க வீட்டில் சொல்லி அதிர்ஷ்டமாக உன்னை தேடி வருது, அப்படி இருக்கும்போது நீ இந்த கழுதிக்கு, அதுவும் இந்த விளங்காத கழுதிக்கு வேண்டி உன் வாழ்க்கையில் நீயே மண்ணள்ளி போட்டுக்க போறியா அப்படின்னு பாக்கியம் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே மயிலுவும் ஓடி போய் ரூம் கதவை சாத்திக்கிறாங்க. பின்னாடியே போகிற சுடர் சொல்கிறாங்க, அக்கா நீ அழுகாதக்கா, தயவு செஞ்சு ப்ளீஸ்க்கா, நான் எப்படியாவது அவர்கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை
கல்யாணத்தை இப்போ நடத்த வேண்டாம்னு நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுடரும் சொல்ல உடனே மயிலு சொல்கிறாங்க, இல்லை சுடரு, என்னால் உன் வாழ்க்கை பாதிக்கப்பட வேண்டாம். நான் தான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவ, ஒரு ராசி இல்லாதவ. அதனால் அதான் அம்மா சொன்ன மாதிரி உந்த வீட்டில் வாழ்கிறதுக்கு கையால் ஆகாதவன்னு சொல்லி நான் பேசாமல் செத்து போகிறேன்னு அழுக. உடனே மாணிக்கமும் கதவை தட்டிட்டு வந்து, மயிலு அழுகாத மயிலு, உன் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்ல, அதே சமயம் அங்கே பாகியத்து வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு ஒரு கடைக்கு போகிறதுக்காக வர்றாங்க. வந்தவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மேலத்தாளத்தோட பெரிய பெரிய காரில் என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக வர்றாங்க. அதை பார்த்துட்டு, என்ன இந்த பாகியத்து வீட்டில் இத்தனை நாளாக வக்கீலும் போலீஸும் மாற்றி மாற்றி வந்து மானங்கெட்டு மரியாதை கேட்டு நின்னது தான் மிச்சம். இப்போ என்னடானா திடுதுப்புன்னு இத்தனை பேர் வந்து அது பெரிய பெரிய காரில் வந்து கூட்டமாக எதுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் தட்டத்தை நிச்சயம் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வர்ற ஒரு லேடியை குறுக்காட்டி கேட்கும் பொழுது, நாங்கள் அந்த பாக்கியத்தோட சின்ன பொண்ணு சுடரை நிச்சயம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்படியா சங்கதி அப்படின்னு கடைக்கு போய்கிட்டு இருந்த அந்த பொண்ணு நேராக பாண்டியனோட கடைக்கு போகிறாங்க. போய் பாண்டியன் கிட்டையும் சரவணன் கிட்டையும், என்னப்பா சரவணா, உங்களுக்கெல்லாம் அழைப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சரவணனும், என்ன அழைப்புக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த லேடி சொல்கிறாங்க, என்ன அழைப்பா, அப்போ உனக்கு விஷயமே தெரியாதா, உன்னோட குழந்தையா சுடருக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணுறாங்க பெரிய இடமா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுகிறாங்க. அது என்னப்பா காரு, பெரிய பெரிய காரில் பெரிய பெரிய கோட் சூட் போட்டுட்டு எல்லாரும் வர்றாங்க, அதில் எது மாப்பிள்ளைனே தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே பாண்டியனும், இதை பாருங்க, அந்த பொண்ணு மயிலுக்கும் என் பையன் சரவணனுக்கும் இருக்கிற உறவே விவாகரத்து மூலமாக முடிய போகுது. அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப அவங்க வீட்டு விஷயத்தை பற்றி இங்கே எதுக்கு நீங்கள் வந்து பேசணும், எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு அங்கே சொல்கிறாரு பாண்டியன். உடனே சரவணனும், ஆமாப்பா கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்ல, உடனே அந்த லேடி சொல்கிறாங்க, சரிப்பா, உன் பொண்டாட்டி மயிலு தான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவ, வாளா வெட்டியா அங்கே வந்து உட்காந்துட்டு பெற்றவங்க கழுத்து அறுத்துட்ருக்கா. அதே சமயம் உன் கொழுந்தியா சுடரு நல்ல புள்ள, நல்லா அதிர்ஷ்டசாலி போ, அவன் நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா எனக்கு ஒரு ஹார்லிக்ஸ் பேக்கெட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாங்கிக்கிட்டு போயிடுறாங்க அந்த லேடியும். வேற நிச்சயம் பண்ணுறதுக்காக வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாப்பிள்ளையோட அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. பாக்கியம் அவங்க எல்லாரையும் ஓடி ஓடி வணக்கம் சொல்லி வரவேற்று உட்கார வச்சு காலில் விழுகாத குறையா பணக்காரங்க அப்படிங்கிறதுக்கு வேண்டி ரொம்பவுமே ஓவர் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க மாப்பிள்ளையோட அம்மா சொல்கிறாங்க, இதை பாருங்க, இந்த மாதிரி வீட்டில் வந்து என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறது எங்களுக்கு ஒரு துளி கூட சம்மதமே இல்லைங்க. எங்களுக்கு இருக்கிற வசதிக்கு ஒரே பையனை வச்சுட்டு இங்கே உங்கள் பொண்ணை தான் மருமகளாக எடுத்துக்கணுங்கிறது எனக்கு சத்தியமாக விருப்பமே இல்லை. என் வீட்டுக்காரரும் என் பிள்ளையும் ஆசைப்பட்டாங்க, சரி, ஒரே புள்ள, அவனோட ஆசைக்கு இது நாள் வரைக்கும் நறுக்க எந்த தடையும் போட்டதே இல்லை. அதனால தான் சரி, இந்த விஷயத்துலையும் அவனோட வாழ்க்கை விஷயத்துலையும் அவன் ஆசைப்பட்டான்னு, அதான் உங்கள் பொண்ணு சுடர் வேலை செய்கிற பக்கம் அவளை பார்த்துருப்பான் போல, அதனால் ஃபோட்டோவையும் காமிச்சான். இருந்தாலும் ஓரளவுக்கு புள்ள நல்லா தான் இருக்கா, வசதி கம்மியான வீட்டு பொண்ணு தானே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அரை மனசோட தான் நாங்கள் இங்கே வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், உங்கள் மூத்த பொண்ணு எங்கே, அவள் என்ன பண்ணுறா, எந்த ஊருக்கு கட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்க, உடனே பாக்கியம் சொல்கிறாங்க, அவளாங்க அவள் மாசமாக இருக்கா, அதனால் உள்ள ரூம்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்ல, சுடருக்கு அடைச்சி இப்போ அக்கா வாழ்க்கையில் நீ விளையாண்டது பத்தாதுன்னு சொல்லிட்டு என்னோட வாழ்க்கையிலையும் பொய் சொல்லி விளையாடுறக்க ஆரம்பிச்சிட்டியே, என்ன நீ பொய் சொல்லி விளையாடுறதுக்கு அக்கா ஒரு பந்தாட்ட உனக்கு கிடைச்சிட்டாளா அப்படின்னு நினைக்கிறாங்க அங்கே சுடரும். அதே சமயம் அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக சுடரும் நின்றுட உள்ளே இருக்கிற மயிலை கூப்பிடவே இல்லை பாகியம். உடனே, என்னம்மா சொல்கிறீங்க, அப்படியா இருந்தாலும் இங்கே வெளில வந்து நிற்கிறதுக்கு என்ன, ஆமாம் சரி, அந்த பொண்ணு தான் உள்ள ரூம்குள்ளே முடியாமல் மசக்கையாக இருக்கங்காட்டி இருக்கா, அவள் புருஷன் சரவணன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம், கொன்னக்குடியிலேயே பாண்டியன் ஸ்டோர்ஸ் வச்சுருக்கிற பெரிய கடை அந்த நேர்மையான பாண்டியனோட மகன்னு கூட கேள்விப்பட்டோமே, அவங்க எங்கே, அவங்க குடும்பத்தார் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. உடனே பாக்கியம் தலையை சுரிஞ்சிட்டு, ஐயையோ, இந்த அம்மா ஒரு வில்லங்கம் பிடிச்சவளா இருப்பா போல, இத்தனை கேள்வி கேட்குறாளே, இப்போ என்ன பொய் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அங்கே பாகியமும் தலையை சுரிஞ்சுக்கிட்டே, அதுவாங்க அது அவங்க வீட்டில் அவங்க தூரத்து சொந்தம் ஏதோ ஒரு கிளவி மண்டையை போட்டுருச்சான், அதனால் யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு பொய் புழுகுறாங்க பாகியம் வழக்கம் போல். உடனே, சரி சரி, நாங்கள் இப்போ உறுதி வார்த்தை மட்டும் கொடுத்துட்டு போயிடுறோம், நிச்சயத்தை இன்னொரு நாள் வச்சுக்கிறோம்
அதுவும் எங்கள் பையன் ஒரே பையன், அதனால் கிராண்டாக நாங்கள் பெரிய ஒரு ஹோட்டலில் வச்சு தான் நிச்சயத்தை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல உடனே பாகியமும் சரிங்க, ஆனால் எங்களுக்கெல்லாம் சொந்த பந்தம் கம்மி தாங்க, அதனால் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே மாப்பிள்ளையோட அப்பா சொல்கிறாரு, இதை பாருங்கள், பணம் காசை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்குறோம். உங்கள் பொண்ணு சுடர் நீங்கள் உடுத்தின துணிமணியோடு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக அனுப்பி வச்சா கூட அதை சம்மதமாக ஏற்றுக்குவோம். ஏன்னா எங்கள் பிள்ளைக்கு உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக சரிங்க நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட நேராக சுடரை பார்த்துட்டு போன குமரன் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே அவங்க வீட்டில் உட்காந்து பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்து சொந்த பந்தங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஒரு புரோக்கர் வர்றாரு. வரவர், என்னம்மா குமரன் தம்பிக்கு பொண்ணு பார்க்க சொன்னீங்க, அதுக்குள்ளே இன்றைக்கி எங்கேயோ போய் முடிச்சுட்டு வந்துட்டீங்க போல் அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஆமாங்க புரோக்கரு, உங்களுக்கே நான் ஃபோன் பண்ணி சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் எங்களுக்கு சொந்த பந்தம் விசேஷன்னு அதை இதையும் நாங்கள் பார்த்துட்டு அதை மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆமாம் யாருமா பொண்ணு எங்கே அப்படின்னு கேட்கும் பொழுது சுடரோட ஃபோட்டோவை காமிச்சிட்டு இதுதான் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. என்னது இந்த பொண்ணா, இதோட அக்கா கூட மயிலு தானே அப்படின்னு புரோக்கர் கேட்குறாரு. ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமாம்மா அந்த பிள்ளைய கூட பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு குன்னக்குடியில் கடை வச்சுருக்காருல்ல, அவரோட பையனுக்கு தான் கொடுத்துருக்காங்களா, அந்த பொண்ணு இப்போ மாசமாக கூட இருக்காளாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குமரனோட அம்மா சொல்கிறாங்க புரோக்கர் கிட்ட. உடனே யாரு சொன்னா, அந்த புள்ள அவனுக்கும் அந்த சரவணன் தம்பிக்கும் விவாகரத்து நடக்குதுன்னு சொல்லி எல்லாம் ஊருக்குள்ளே அரசல் பரசலாக பேசிக்கிறாங்க, நீங்கள் என்னடானா மாசமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு புரோக்கர் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அந்த குமரன் மாப்பிள்ளையோட அம்மா, அப்படியா சங்கதி இருங்க அப்படின்னு, டேய் குமரா வாடா, என்னடா நீ பொண்ணை பார்த்தியே அந்த சுடரு, அவள் வீட்டில் சரியான புழுகு மூட்டைங்களாக இருப்பாங்க போல், அவங்க அக்கா சரவணனுக்கு அவங்க அக்கா மயிலுக்கும் அவங்க மச்சான் சரவணனுக்கும் விவாகரத்து நடக்க போகுதுன்னு சொல்லி இப்போ புரோக்கர் உறுதியாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்ல, ஆமாம் தம்பி கண்டிப்பாக எனக்கு அதில் டவுட்டே கிடையாது அப்படின்னு புரோக்கர் சொல்லிட்டு, இனி எனக்கு என்ன வேலை, நான் கிளம்புறேன் அப்படின்னு புரோக்கரும் மஞ்சப்பையை தூக்கி இடுக்கில் வச்சுட்டு கிளம்பிடுறாரு. அதே சமயம் அங்கே குமரன் சுடருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. சுடர் சொல்கிறாங்க, ஆமாங்க எங்கள் அம்மா பொய்யே தான் பேசுகிறாங்க, அவங்க பண்ணுனது தான் எங்கள் அக்கா வாழ்க்கையை இந்த அளவுக்கு சீரழித்து சின்ன பின்னமாக்கி இருக்குது. ஆனால் எனக்கு இப்போ கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, என்ன எங்கள் அக்காவும் மாமாவும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து அவங்க கையால் எனக்கு தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன். பாவம் எங்கள் அக்கா ஒரு பாவமும் அறியாதவ, எங்கள் அம்மா பேச்சை கேட்டு கேட்டு பொய் சொல்லி தான் அவள் வாழ்க்கை இப்படி ஆச்சுன்னு சொல்ல உடனே குமரன் சொல்கிறாரு, எனக்கும் சம்மதம் அப்படின்னு.